ஆலயம் வாசல்ல 1 மரக்கால் கோதுமை மா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார் கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். கர்த்தர் உங்களுடைய நாளை, உங்களுடைய கஷ்டத்தின் நாளை இன்னையோட முடிக்க போகிறாரு. நாளைக்கு ஒரு புதிய துவக்கம், நாளைக்கு ஒரு புதிய ஆரம்பம், நாளைக்கு தான் ஆரம்பிக்க போகுது. இதெல்லாம் கஷ்டத்தெல்லாம் மறந்துடுங்க அப்படின்னு சொல்லி எலிசா சொல்லும்போது ஒருத்தர் சொல்றான் 2வது வசனத்துல, அப்பொழுது ராஜாவுக்கு கைலாகு கொடுக்கிற பிரதானி ஒருவன் தேவனுடைய மனுஷனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ கர்த்தர் வானத்திலே மதகுகளை உண்டாக்கினாலும் இப்படி நடக்குமா என்றான். அதற்கு அவன், உன்னுடைய கண்களினாலே அதை காண்பாய், ஆனாலும் அதிலே சாப்பிட மாட்டாய் என்றான். இவ்வளோ விசுவாசத்தோட எலிசா கர்த்தர் சொல்றாருன்னு சொல்றான். ஆனா ராஜாவுக்கு கைலாகு கொடுக்கிற பிரதானி என்ன சொல்றான், கர்த்தர் மதகுகளை திறந்தாலும் இப்படிப்பட்ட ஒரு அதிசயம் நடக்குமா, இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்குமா